ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காலில் தைக்கிறீங்க, உங்களை வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிற மாட்டாங்களா, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. வீட்டில் உள்ளவங்க தாராளமாக நம்மளை பார்த்துக்கிருவாங்க. நமக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நமக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து நம்மளுடைய தேவைகளை அவங்க வந்து பூர்த்தி செய்ய இல்லாமலாம் இல்லை, நமக்கு தாராளமாக செய்வாங்க. அது வந்து வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் மனம் வந்து குறைவாக இருக்கும். நம்ம கையில் 10 ரூபா வருமானம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியே தோணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற வேலை வந்து நம்மளுடைய அடையாளம். நம்ம கையில் 10 ரூபா வருமானம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தினால தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம். மற்றபடி நம்மளை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தினால எல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாமலே இருந்தாலுமே, உன் கையில் 10 ரூபா வருமானம் இருக்கணும்டா, நீ எதையாவது வந்து செஞ்சு பழகிக்கோ அப்படின்னு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதனுடைய வழக்கத்தினால தான் இப்போ அவங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் பார்த்திங்கன்னா அந்த டெய்லரிங் வேலையவே நான் வந்து பழகுனது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து சும்மா தான் இருந்தேன், எந்த வேலையுமே பார்க்காம தான் இருந்தேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீ இப்படி இருக்காத, உனக்கு வந்து பின்னால் ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா நீ ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இந்த டெய்லரிங் வேலையை வந்து நான் பழகி நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா என் கையில் ஒரு 10 ரூபா வருமானம் இருக்குது அப்படிங்கிறபோது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தன்னால் வரும். எங்கேயுமே யாரையுமே எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கு போய்க்கிறலாம். மற்றபடி நம்மளை வீட்டில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்கிருவாங்க. நமக்கு வேண்டிய தேவைகள்லாம் எல்லாமே செய்வாங்க. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேலே அவங்கள எதிர்பார்த்து உட்கார்றது வந்து சரி இருக்காது. நம்மளுடைய தேவைகளை நம்ம பார்த்துக்கிறணும். நம்மளுடைய வேலை நமக்கு அடையாளம்.